திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. ஏ மனமே, மனமாசற்றவன் இறைவனை தனது அறிவாகவே கண்டு உய்வான். ஏ மனமே, மனமாசற்றவன் வாழ்க்கை வெளியிலும் பரிசுத்தமாகவே இருக்கும். ஏ மனமே, உள்ளத் தூய்மை இருப்பவன் தான் காண்பனவற்றுள் கடவுள் ஒருவனையே காண்பான். ஏ மனமே, இறைவன் தமது அறிவாக உள்ளதை அறிந்தவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். ஏ மனமே, தன்னைத்தானே அறிந்தவனே மேன்மக்களாவான். ஏ மனமே, இறைவன் என்னுள்ளத்திலே எப்போதும் நீங்காமல் உரைகின்றான் என்ற நம்பிக்கையுடன் திட சித்தத்துடன் இருந்து வருவாயே ஆனால் யமன் உன்னை கண்டு அஞ்சி விலகி ஓடிவிடுவான். ஏ மனமே, கடவுள் தனக்குள் இருக்கின்றான் என்ற நம்பிக்கையும் உறுதியும் உன்னிடம் இருப்பின் கவலைகள் உன்னை அணுகாது. ஏ மனமே, நல்லவர்கள் கூடும் இடம் புனித தலமாகி விடுகிறது. ஏ மனமே, சர்வசக்திமயமான அன்னை தெய்வத்தின் ஒவ்வொரு திருநாமத்திற்குள்ளும் நிறைந்திருக்கிறாள் என்பதை மறவாதே. ஏ மனமே, கடவுள் வேறு அவர் திருநாமம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றேதான். ஏ மனமே, கடவுளை நினைத்து கொண்டே உணவை உட்கொண்டு வா. நீ சாப்பிடுவது அனைத்தும் கடவுள் பிரசாதமாக மாறி உன் சித்தத்தை சுத்தம் செய்யும். ஏ மனமே, உன்னுடைய பாவனைக்கு ஏற்றபடி உன்னுடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கும், ஜாக்கிரதை. ஏ மனமே, திரிகரண சுத்தியுடன் உனக்குள்ள பணிகளை நீ செய்வதே மேலான கடவுள் வழிபாடாகும். ஏ மனமே, கடவுளை சத்தியமாக நம்பி விடுகிறவனுக்கு கடவுள் சொந்தமாகி விடுகிறார். ஏ மனமே, நீ வணங்கும் தெய்வமாகவே உன் மனம் மாறி விடுவதால் நீயும் அந்த கடவுளாகவே ஆகிவிடுகிறாய் என்பதை மறவாதே. ஏ மனமே, ஞானங்கள் அனைத்தும் உனக்குள்ளேயே இருக்கிறது, மறந்து விடாதே. கண்டுகொள், புனிதனாவாய். ஏ மனமே, உண்மையான பக்தன் பிறவற்றையெல்லாம் குப்பையாக நினைத்து ஒதுக்கி விடுவான். ஏ மனமே, நீ பரத்தை அடைந்து உய்ய வேண்டுமானால் பற்றற்றவனாகிவிடு. ஏ மனமே, தீவிரமான பக்தனின் உள்ளத்தில் தெய்வம் பேசும் என்ற இந்த உண்மையான சத்குரு சாந்தானந்த சுவாமிகள் அவர்களின் அருளுரைகளில் சிலவற்றை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு அன்போடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.